ட்ரெண்ட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா விஜய் பிரியங்காவை பத்தி தான் பேச போறோம். ஏற்கனவே நாம அவங்கள பத்தி நிறைய வீடியோஸ் பேசியிருக்கோம், பார்த்திருக்கோம். ஸோ அவங்களோட கல்யாணமா இருக்கட்டும், அதுக்கப்புறமா இருந்த கான்ட்ரவர்சி, ஸோ அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ், ஸோ எல்லா விஷயத்தை பத்தியும் நாம ரொம்பவே டீப்பா பேசியிருக்கோம். ஸோ அந்த வகையில பாக்குறப்போ விஜய் பிரியங்கா லாஸ்ட் மந்த் தான் அவங்களுடைய ஆனிவர்சரியை ரொம்ப சூப்பரா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பல கான்ட்ரவர்சிக்கு மத்தியில அவங்களோட கல்யாணம் நடந்து முடிஞ்சது. ஸோ இவங்கெல்லாம் எவ்வளோ நாளுக்கு வாழ போறாங்க சேர்ந்து, இவங்க பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏஜ் டிஃபரெண்ட் எல்லாம் ரீசனா சொல்லி நிறைய பேர் ரொம்ப விமர்சனம் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் பேசியிருந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ 1 இயரை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க விஜய் பிரியங்காவும் அவங்களுடைய கணவர் வசியும் சேர்ந்து. ஸோ அந்த வகையில இப்போ அவங்க தன்னுடைய ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியை ரொம்பவே பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்டிங் அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் விஜய் பிரியங்கா அவங்களோட சேனல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் பிளாகா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் டிவில விஜய் பிரியங்காவை நம்ம 1 மந்தா பார்த்திருக்கவே மாட்டோம். ஏன்னா அவங்க மார்ச் எண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா லண்டன் கிளம்பி போயிட்டாங்க. எதுக்கு லண்டன்ல போயிட்டு 1 மாசம் இருக்காங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு ப்ரொஃபஷனல்ல இருக்கிறதால, அதாவது விஜய் பிரியங்காவோட ஹஸ்பண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, பிளஸ் டிஜே அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பிரியங்கா விஜேவா இருக்காங்க. அவங்களோட ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா சென்னையில தான் இருக்கும். ஸோ இவரோட ஒர்க் இன்டர்நேஷனல் பிசினஸ் மேன் அப்படின்றதுனால இவர் லண்டன்ல இருந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே உன்னோட வேலையை நீ பாரு, என்னோட வேலையை நான் பார்க்கறேன், எப்ப நமக்கு டைம் கிடைக்குதோ அப்ப நம்ம ஃபேமிலியா மீட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே மியூச்சுவலா பேசி வச்சுக்கிட்டு ஸோ அவங்க தனித்தனியா ஸ்டே பண்ணி ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் விஜய் டிவியையும் விஜய் பிரியங்காவையும் பிரிக்கவே முடியாது. விஜய் பிரியங்கா இல்லனா விஜய் டிவி இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் கண்டிப்பா எல்லாருக்குள்ளயுமே இருந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு ரசிக்கத்தக்க கூடிய வகையில ஆங்கரிங் பண்ணக்கூடிய ஒரு சிலர்ல விஜய் பிரியங்கா முன்னணியில இருக்காங்க. இதுக்கு முன்னாடி டிடி இருந்தாங்க, பாவனா இருந்தாங்க, விஜய் ரம்யா இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி தான் விஜய் பிரியங்கா இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் டிடியோட பிளேஸ ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ விஜய் பிரியங்கா டிடியவே தூக்கி சாப்பிட்டுட்டாங்க. அதாவது அவங்களோட ஒரு படி மேலதான் எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் அந்த ப்ரோக்ராமே பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்லாம் நிறைய ரசிகர்கள் சொல்றதை நம்மளால கேட்க முடியுது, பார்க்க முடியுது. ஸோ விஜய் பிரியங்கா என்னதான் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருந்தாலும், எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலும், ஸோ அவங்கள பத்தி பின்னாடி பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பயங்கர கான்ட்ரவர்சியா தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ விஜய் பிரியங்கா கர்ப்பமானதுனால தான் இவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே கர்ப்பம் ஆயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் அது எல்லாமே சுத்தமான போய். விஜய் பிரியங்கா ஃப்ரெண்டா பழகி அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிச்சு போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. முக்கியமா அவங்க அம்மாக்காக தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா தன்னோட லைஃபை ரெண்டு பேரும் சேர்ந்து லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் பிரியங்கா ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் அவங்க இங்கே இருந்து, அதாவது சென்னையில் 1 மந்த் லீவ் எடுத்துட்டு தன்னோட ஆங்கரிங் ஜாபை விட்டுட்டு அவங்க லண்டனில் போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ப்ரீ ஆனிவர்சரி செலிப்ரேஷன், போஸ்ட் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ எல்லாருமே அந்த மாதிரி ப்ரீ போஸ்ட் அப்படின்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் விஜய் பிரியங்கா லண்டனில் மட்டும் இல்லாமல் அங்கேருந்து வென்னீஸ்க்கு போயிருக்காங்க. ஸோ வென்னீஸ் போயிட்டு அங்கே நிறைய சைட் சீங் எல்லாம் சுற்றி பார்த்து கேக்லாம் கட் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த ரூம் எல்லாமே பாத்தீங்கன்னா vlogல போட்டிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். ஸோ இப்போ அவங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்க சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா பேக் டு ஒர்க் அப்படின்ற மாதிரி அவங்களோட வேலைகளை சிறப்பா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ லண்டன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா விஜய் பிரியங்கா பெரிய லெவலில் பாத்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டுமே பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கு. இதை பார்க்கக்கூடிய பிரியங்காவோட ரசிகர்கள்லாம் என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, என்ன பிரியங்கா அவங்களோட ஃபேஸ்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் பல மடங்கு சந்தோஷமா இருக்கீங்களே அப்படின்லாம் கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. சோ அதுக்கு முன்னாடி விஜய் பிரியங்காவுடைய பிக் பாஸ் ஃப்ரெண்டான பாவனி அண்ட் மது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஒரு போட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது விஜய் பிரியங்கா வெக்கப்படுற மாதிரியும் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட தோல் மேல கை வச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பார்க்கக்கூடிய எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்ன விஜய் பிரியங்கா முகத்துல இவ்வளோ ஒரு க்ளோயிங் தெரியுது, இவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் தெரியுது, முக்கியமா வெக்கம்லாம் வருதே அப்படின்லாம் கிண்டல் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு காரணம் அவங்க
வந்து இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் நாங்க குட்டி பிரியங்காவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆவலா கேட்டுட்டு இருக்காங்க. பட் அந்த கமெண்ட் செக்ஷன்லயே பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் பிரியங்கா, கங்க்ராச்சுலேஷன் பிரியங்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் எல்லாம் போட்டுட்டு வராங்க. அவங்க கூட இருக்கிறவங்களே அந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மேபி இப்பதான் அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் மந்த்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி தன்னோட லவ்வ 3 வருஷம் சீக்கிரட்டா பாதுகாத்து கல்யாணத்துல வந்து ரிவீல் பண்ணாங்களோ அதே மாதிரி மேபி இன்னும் ஒரு 4 to 5 months, அதாவது அவங்களோட வயிறு வெளியே தெரியும் போதுதான் அவங்க வந்து இதை ரிவீல் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்க இப்பதான் டிராவல் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்காங்க. சோ அதனால உடனே வெளியில சொல்ல வேண்டாம் அப்படின்னு கூட அவங்க வெயிட் பண்ணிருக்கலாம். பட் விஜய் பிரியங்கா கன்சீவ் ஆயிருக்கிறதா தான் 90% வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சோ இந்த விஷயத்தை கேட்டு அவங்களோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா இதை பத்திலாம் நிறைய பேர் கான்ட்ரவர்சியா பேசிட்டாங்க, நிறைய பேர் இதை வந்து ஃபேக் நியூஸா பேசியிருக்காங்க. பட் இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே அவங்க பிரெக்னெண்டா இருக்க மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் அவங்களே அதை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஏன்னா விஜய் பிரியங்கா அப்படிங்கிறவங்க ஒரு குழந்தைத்தனமானவங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். சோ அவங்களுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னா அது உண்மையிலே ஒரு ஹாப்பியான நியூஸா தான் இருக்கும். சோ அதுக்கு முன்னாடி அவங்களோட தம்பி குழந்தைய அவங்களோட குழந்தையா தான் அவங்க எப்பவுமே நினைச்சு பயங்கரமா கொஞ்சுவாங்க. ரொம்பவே அந்த குழந்தையோட விளையாடுற வீடியோஸ் எல்லாம் வந்து எடுத்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள்லாம் கூடிய சீக்கிரம் நீங்களும் இதே மாதிரி ஒரு குழந்தையை பெத்துக்கோங்க, ஏன் லேட் பண்றீங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்றது தான் கிட்டத்தட்ட 90% உண்மையா இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ அவங்களே அபிஷியலா அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல இதை போஸ்ட் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிரியங்காக்கு 34 வயசாச்சு. சோ கரெக்டா அவங்க குழந்தை பெத்துக்கக்கூடிய அந்த ஒரு வயசுல தான் இருந்துட்டு இருக்காங்க. சோ இதுக்கு மேலேயும் தள்ளி போடாதீங்க பிரியங்கா அப்படின்னு தான் அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சோ கூடிய சீக்கிரம் பிரியங்கா வீட்டுல அடுத்தடுத்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்க போகுது. அதை பார்க்க ரசிகர்கள்லாம் வந்து ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஃபைனலா சொல்லணும் அப்படின்னா யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போங்கப்பா, நாங்க 2 பேர் சந்தோஷமா இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் பிரியங்காவும் அவங்களோட ஹஸ்பண்டும் ஹாப்பியா இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் யூடியூப்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே பிரியங்காவுக்கும் அவங்களோட கணவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் பிரியங்கா மதர் பிரியங்காவா ஆக போறாங்களா இல்லையா அப்படின்றத. ஸோ உங்களுக்கு அவங்களோட ஆங்கரிங் பிடிக்கும், அவங்களோட ஷோஸ் எல்லாம் நீங்க ரொம்பவே ரசிச்சு பார்ப்பீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.